கூடிய சீக்கிரமே எக்ஸாம் எழுதின பிள்ளைங்களுக்கான ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த வீடியோ அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் என் பொண்ணு பூனே. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸான நீங்கள் தான் தைரியம் கொடுக்கணும், சரிங்களா? அதை விட்டுட்டு மார்க் மட்டும் கம்மியாக வரட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது, ஃபெயிலாக மட்டும் ஆகு உனக்கு கொன்னுட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வார்த்தையை தயவு செஞ்சு எந்த ஒரு தாய் தகப்பனும் தன் பிள்ளைகள்கிட்ட சொல்லாதீங்க. இன்னொன்று, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்கலாம் அவங்க தெரிஞ்சவங்க கூட படித்தவங்கலாம் உடனே கேட்பாங்க, உன் பிள்ளை 10 எழுதியிருக்கால, உன் பிள்ளை 12 எழுதியிருக்கால, ரிசல்ட் வருதில்ல அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு வரும், ஆமாம் ரிசல்ட் வரப்போதில்லை, நம்ம பிள்ளைலாம் மார்க் கம்மியாகிட்டு இவங்களாம் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு உங்கள் சுற்றி இருக்கிற அந்த 4 பேரை பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ரிசல்ட் வரப்போது உங்கள் பிள்ளைங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் வரப்போகுதுங்கிற பயத்திலேயே ஒரு சில பிள்ளைங்களாம் இப்போலாம் சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் என்ன? இப்போ சுற்றி இருக்கிற நீங்கள் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். உங்கள்கிட்டருந்து அந்த தைரியமான வார்த்தை வரணும். இப்போ பாரு, ரிசல்ட்டை பற்றிலாம் எதுவும் நீ யோசிக்காத, சரியா? மார்க் கம்மி ஆகிட்டா அதுக்கேற்ற மாதிரி படிப்பில் இருக்கும், அதில் உன் திறமையை காமிச்சு நீ ஃபுல்லாக படி பார்த்துக்கலாம். ஃபெயில் ஆகிட்டியா விடு, அடுத்த அட்டம்ப்டில் எழுதிக்கலாம், அதை விட்டுட்டு வேறு எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும். அதை விட்டுட்டு ரிசல்ட் வரட்டு பார்த்துக்கிறேன், மார்க் மட்டும் கம்மியாகிட்டு பார்த்துக்கிறேன், அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் புலம்பு வாங்கி பாருங்க, இதுக்கு தான் அப்படி பண்ணியா, இதுக்கு தான் இது பண்ணியா, எப்போ பார்த்தாலும் நீ பேசின பேச்சுக்கு எடுத்துக்க மார்க்கை பாரு அப்படிலாம் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களே நீங்கள் மட்டம் தட்டாதீங்க, சரிங்களா? ஏன்னா சின்ன பிள்ளைங்க நீங்கள் சொல்லுங்கள், நானும் அந்த காலத்தில் அப்படி படித்தேன் அப்படிங்க. அந்த காலத்தில் நம்மளாம் 4-5 புக்கு தான் தூக்கிட்டு போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ பிள்ளைங்க அந்த கழுத்தை பொதி சுமக்கிற மாதிரி முதுகில் மூட்டையை சுமந்துட்டு போகிறாங்க. காரணம் அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. ஒருத்தவங்க காலேஜில் படித்த மேக்ஸு இப்போ உள்ள பசங்களுக்கு 10th வருதான். அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள். என்ன சொல்கிறது, நாட்கள் ஓட ஓட மற்ற விஷயங்கள்லேயே டெக்னாலஜி வளருதோ இல்லையோ, எஜுகேஷன்லேயும் பசங்களுக்கு நிறைய டஃப்பான விஷயங்களை தான் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசில் சும்மா ஆனாவனாவாக ஸ்லேட்லேயும் எழுதிட்டு தரையில் எழுதிட்டு அது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த படிப்பு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அதுவும் ஈஸி தான். ஆனால் பிள்ளைங்களுக்கான படிப்பு இப்போ அப்படி இல்லை, டோட்டலி வேறு. நீங்கள் படிப்பு வேறு, இப்போ உங்கள் பிள்ளைங்க படிக்கிற படிப்பு வேறு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பெற்றவங்க பிள்ளைங்க மேலே தயவு செஞ்சு ப்ரெஷர் போடவே போடாதீங்க. இப்போயும் உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள், யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக்காத, நாங்களும் உன்னை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, நீ மார்க் கம்மியாக இருந்தாலும் சரி ஃபெயிலாலும் சரி எது வந்தாலும் நம்ம அடுத்ததில் பார்த்துக்கலாம், நீ எதை பற்றி யோசிக்காத, நம்பிக்கையாரு, மற்றவங்க சொல்ல எதையும் காதில் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லுங்கள். உங்ககிட்ட வந்து உன் பிள்ளை மார்க் கம்மியாக எடுத்துட்டாளா, இல்லை உன் பிள்ளை ஃபெயிலாக யாரும் கேட்டாலும் ஆமாம் எடுத்துட்டா, இப்போ என்ன அதுக்குன்னு சொல்லி நீங்கள் திருப்பி கேட்டு விட்டுருங்க. அவங்க கேட்டாங்கிறதுக்காக உங்களுக்கு ஏதோ அவமானத்தில் அப்படி பொங்கி பொசுங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த கோபத்தை உங்கள் பிள்ளைங்க மேலே காட்டாதீங்க, புரியுதா? ஏன்னா குழந்தைங்க இந்த நம்ம அளவுக்குலாம் இப்போ இல்லை, குழந்தைங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டு, அவங்க படிப்பெல்லாம் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. அந்த பசங்க புக் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு எதுவுமே நம்ம படித்த படிப்பெல்லாம் கிடையாது, எல்லாமே 10 மடங்கு வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு பெற்றவங்க பிள்ளைங்களை இந்த ரிசல்ட்டை காரணமாக வச்சு தயவு செஞ்சு மனதளவுலையோ உடலளவுலையோ அவங்கள துன்புறுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நீங்கள் பக்குவப்படுத்தி உங்கள் கவனத்தில் உங்கள் பாதுகாப்பான அரவணைப்பில் அவங்கள வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து உங்கள் பசங்கள்கிட்ட பேசுங்க, சரியா? இல்லைனா எப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களை நீங்கள் இழக்க நேரிடும், இல்லை பசங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் இழக்க நேரிடும். சொல்லணும்னு நினைத்தேன், சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க.